Hi, hello, namaste, Sat Shri Akal and Vanakkam. நான் தான் உங்கள் ஆக்டர் அசோக் குமார். And இன்னைக்கு we have come here to discuss on something which is completely new to me, uh, which is part of everybody's lives. அதோட பிரச்சனை நம்ம வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய போர்ஷன் எடுத்துக்குது. பட் இதோட சொல்யூஷன்ஸ்க்காக எங்கே போவோம்? There we have to knock a door. And here we have two eminent personalities. Chennai plastic surgery or a pioneer is Dr. Karthik Ram, as we all know. And along with him, we have Dr. Vasan today with us. And they share a friendship of about 13-14 years, if I'm not mistaken. And 14 வருஷமோட ஒரு நட்பு. And the நட்பு அழகா has been used to serve people. And now Chennai Plastic Surgery is venturing wholeheartedly into hair transplant and hair treatment procedures. நாங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நான் பிளாஸ்டிக் சர்ஜரி முடிச்ச உடனே வி ஸ்டார்ட் டூயிங் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அப்பெல்லாம் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வாசன் ஒரு ஹாஃப் ஆஃப் த ஹெட்டுக்கு பண்ணுவார், அண்ட் ஹாஃப் மித ரிமைனிங் ஹாஃப் வந்து நாங்கள் பண்ணுவோம். அது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நிறைய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு மற்ற சர்ஜிக்கல் வால்யூம்ஸ் அதிகமானதுனால நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்புறம் வாசன் கண்டினியூ டு டூ த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ ரொம்ப நாளாக நாங்கள் எங்கள் சென்டரில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் இருக்கிறப்ப ஒரு நாள் ஐ தாட் ஓகே வாசன் நம்ம வந்து ஏன் நம்ம ஒரு டீமா ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுட்டு அப்புறம் தான் வந்து வாசன் வந்து எங்க டீம்ல ஜாயின் பண்ணாரு. அப்புறம் இப்போ we started doing hair transplant on a regular basis. Vasan. Hi Karthik. Good morning. Hi Ashok. Hi, nice Dr. to Vasan. meet you. Likewise, sir. Okay, as Karthik said, almost for 14-15 years of friendship. So we used to do transplant. பொண்ணுவ முன்னாடி நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட், இஸ் அ ரைட் ஹேண்ட். ஸோ அதனால கொஞ்சம் கையோட கை கோர்த்து ஈஸியா இருக்கும் பண்றது, ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு ஆஃப் நானும் ஒரு ஆஃப் ஈஸி. அது ரெண்டு ரைட் ஹேண்ட் ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வரும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. ஸோ டைம் சேவ் பண்ணலாம். ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8 to 10 hours ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ அதனால ஒருத்தர் பண்றதுனால இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ரெண்டு பேர் பண்றதுனால ஒரு ஆஃப் ஆஃப் த டைம் சேவ் பண்ணலாம். அதனால ஒட்டுக்கா பண்ணிட்டு இருப்போம் அப்போ. ஸோ அதுக்கப்புறம் as he said அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ் மெயின் இன்டு அதர் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர். மை இன்ட்ரெஸ்ட் இஸ் ஒன்லி இன்டு ஹேர். ஸோ அதனால அப்படி நான் ப்ரொசீட் பண்ணிட்டு பாஸ்ட் ஒரு 12-13 years எக்ஸ்க்ளூசிவ்லி ஐ எம் டூயிங் ஒன்லி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஆக்சுவலி அப்ப எல்லாம் பார்த்தோம்னா அப்ப FUT மெத்தடுங்கிறது அப்ப என்ன பண்ணுவோம்னா இங்க கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண செக்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கட் பண்ண செக்மெண்ட்ல இருக்க ஒவ்வொரு ஹேரையா டிசெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேரை எடுத்து இன்சர்ட் பண்ணுவோம். இப்பதான் வந்து அந்த பெரிய ஸ்கார் ஒன்று வரும், கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த FUEங்கிற மெத்தட் பண்றாங்க. அதுல வந்து ஒவ்வொரு ஹேர் ஃபாலிகுலா எடுத்துட்டு அவங்க இன்சர்ட் பண்றாங்க. இது வந்து ஈவன் மோர் அட்வான்ஸ். ஸோ அதனால இப்ப எங்கேயுமே ஸ்கார் தெரியாது, அண்ட் பெயின் ஆல்சோ வெரி லெஸ். அண்ட் வாசன் ஐ காண்ட் டு எலாபரேட் மோர். ஃபர்ஸ்ட் எங்க ஜென்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா we started our practice வந்து ஒரு 2009-10 அந்த டைமில். அப்போ வந்து FUE அதாவது ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிற புது மெத்தட் வந்து அப்போ தான் உள்ள ஃபீல்டுக்குள்ளே வருது. ஸோ வி காட் ட்ரெயின் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா FUT ஃப்ரம் அவர் சீனியர்ஸ்லேருந்து. அதான் ஃபாலிகுலர் யூனிட் டிரான்ஸ்பிளான்ட். அது வந்து ஸ்கின் கட்டிங் மெத்தட். அதான் ஸோ பாப்புலர். அது ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அவைலபிளாக இருந்துச்சு அப்போ. ஸோ அதான் நாங்கள் வந்த டைமில் தான் FUE உள்ளே வந்துட்டுருக்கு. So our generation is the luckiest generation to get trained in both of the techniques. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா FUT அந்த பழைய டெக்னிக் தெரியாது. they are totally into FUE அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் தான். ஸோ இவங்களை கேட்டோன்னா அந்த டெக்னிக்கோட இதுதான் பெட்டர்னு சொல்லுவாங்க. எங்க சீனியர்ஸ் அதாவது ஓல்டர் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் தான் பெட்டர் தென் இதுன்னு சொல்லுவாங்க. எங்களை கேட்டிங்கன்னா ரெண்டுமே ரிசல்ட் வைஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் எப்படி பண்ணுறாங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். as he very well said அந்த டெக்னிக்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கார், ஏன்னா ஸ்கின் கட் பண்ணுறதுனால மொட்டை அடிச்சா தழும்பு தெரியும். ரெண்டாவது வந்து பெயின்ஃபுல் ப்ரொசீஜர், ஏன்னா ஸ்கின் கட் பண்ணுறதுனால அதில் பெயின் இருக்கும். இதில் ரெண்டுமே இருக்காது. பட் ஹேவிங் செட் தட் எல்லாத்துக்குமே FUE பண்ணலாமா அப்படின்னு பண்ணும்போது இப்போ சப்போஸ் ஒரு கிளைண்ட் வராங்க, அவருக்கு வந்து கிரேட் 5 கிரேட் 6 பால்னஸ் இருக்கும்போது அவருக்கு FUE பண்ணுறதோட ஏன்னா நிறைய முடி தேவைப்படுது இல்லை, அதனால ரெண்டு காம்பினேஷன் மெத்தட்ல பண்றது பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். We can use a combination as well. ஆமா காம்பினேஷன். ஏன்னா ரொம்ப ஹேர் தேவைப்படுறதுனால அந்த ஸ்டிப்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 முடி வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த FUEல வந்து அதுல ஒரு 2000-3000 முடி வரைக்கும் எடுக்கும்போது ஸோ ஒரு சிங்கிள் சிட்டிங்ல யூ கேன் டேக் இட் அரௌண்ட் 5,000 to 6,000 ஹேர்ஸ் எடுக்கலாம். அதே FUEல எடுக்க முடியாது. அப்படி எடுத்தா ஹோல் டோனர் ஏரியா வந்து வேனிஷ் ஆகிடும். செகண்ட் சிட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
என்ன புரிஞ்சுக்கணும்னா எஃப்யூடிங்கிறது கம்ப்ளீட்டா கட் பண்ணி எடுக்கிறோம், கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிடுறோம். ஓகே, அந்த டைட்னஸ்னால நமக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும்னு சொன்னேன். எஃப்யூஇயோட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா ஹேரையும் எடுக்க முடியாது. எல்லா ஹேரையும் எடுத்தா என்ன ஆகும், அந்த இடம் வந்து பால்டா தெரியும். ஸோ ஒரு 3 ஹேருக்கு ஒரு ஹேர் தான் எடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப நம்பர் ஆஃப் ஹேர்ஸ் வந்து நமக்கு கம்மியா தான் கிடைக்கும். பட் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம எஃப்யூஇ போகலாம். சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மியா இருக்குன்னா நம்ம எஃப்யூடி பண்ணிட்டு ரிமைனிங்க்கு எஃப்யூஇ போகலாம். அதுதான் நீ சொல்ல வர வாசல். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் டோனர் ஏரியான்னு ஒன்று இருக்கு. அதை தாண்டி வெளியே போச்சுன்னா பண்ண முடியாது. அப்படி எடுத்து பண்ணாலும் அந்த ஃபியூச்சரில் அந்த ஹேர் சர்வைவ் ஆகிறது கஷ்டம். ஸோ இந்த பின்னாடி இந்த சேஃப் டோனர் ஏரியாலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியும், கிரேடிங் ஆஃப் பால்னஸ் பார்த்துட்டு ஃபியூச்சரில் என்ன எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆவார் இவர், இல்லை இதோட நிற்குமா, ஃபியூச்சர் எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆவார் எல்லாமே கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஸோ ஃபியூச்சர் இன்னொரு சிட்டிங் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ பெட்டர் எஃப்யூடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பினேஷன் எஃப்யூ பண்ணலாம். இல்லை ஃபியூச்சரில் ப்ரோக்ரஸ் ஆகாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது டேரெக்டாக எஃப்யூ கூட போகலாம். கிளைண்ட் பேஷண்ட் டு பேஷண்ட் ஆர் கிளைண்ட் டு கிளைண்ட் வரும். அவர் சேஃப் டோனர் ஏரியான்னு சொன்னார்ல அசோக். அந்த சேஃப் டோனர் ஏரியா என்னன்னா, இப்ப நம்ம அந்த ஹேர் எடுத்து இங்க முன்னாடி வைக்கிறோம், இந்த ஹேர் ஏன் உழாதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஓகே, இங்கதான் ஹேர் உளுந்துறதுல வச்சா எதை வச்சா உழுவும் அப்படின்ட்டு. அது அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஆமா, ஜெனட்டிக்கா வந்து கம்ப்ளீட்டா பால் பீப்புள் பார்த்தா கூட இங்க மட்டும் ஹேர் இருக்கும். ஆமா ஆமா. ஓகே, அது ஏன்னா அந்த ஹேர் வந்து இன்சென்சிட்டிவ் டு ஹார்மோன்ஸ். கரெக்ட் தானே வாசன்? என்னோட நாலேஜ் கொஞ்சம் பழசு. அவ்வளோ இல்ல. பட் as a layman நீங்க எனக்கு டெக்னிக்கலி தெரியல, பட் இந்த ஏரியால பால்டிங் அதிகமா இல்ல. இந்த பெல்ட் ஆஃப் ஹேர், இந்த பெல்ட் ஆஃப் ஹேர் வந்து என்னதான் வழுக்கியானாலும் என்னதான் ஏஜ் ஆனாலும் இந்த பெல்ட் ஆஃப் ஹேர் வந்து யாருமே விழுகாது. ரீசனா அது வந்து ஹார்மோன் இண்டிபெண்டன்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெயினா 90% ஆஃப் த ஹேர் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மெயின்லி ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் தான். இந்த மேல் ஹார்மோன் சொல்லுவாங்க, டயஹைட்ராக்சி டிஎஸ்டி, டயஹைட்ராக்சி டெஸ்டோஸ்டெரான். இந்த மேல் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆனால்தான் தலையில முடி கொட்டுது. 90% இதுதான் ரீசன். ரிமைனிங் 10% நிறைய ரீசன்ஸ் வரும். ஸ்கேல்ப் டிசீஸ்னால, ஸ்கேல்ப் பெத்தாலஜினால, ஸ்ட்ரெஸ், டேண்ட்ரஃப், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஆர் யூசிங் எனி சால்ட், வாட் எவர் மைட் பி, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் 90% இந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆனதுனால தான். ஸோ அந்த ஹார்மோன் வந்து மெயினாக இந்த இடத்துல இருக்க ஹேர் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும், இந்த இடம் ஹேர் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் பண்ணி வெதர் அந்த 90% கேட்டகரிக்குள்ள பேஷண்ட்ஸ் வராங்களா, ரிமைனிங் 10% இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டயக்னோசிஸ் பண்ணணும். இந்த ஹார்மோன்னால தான் அவருக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா, இல்ல மற்ற ரீசனால முடி கொட்டுற பிரச்சனை, ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன ஃபார்ச்சுனேட்லி இன்றைய தேதியில ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸிலி ஒருத்தனோட கொலோக்கியல் டெய்லி பேச்சுவார்த்தையில வந்த வார்த்தைகளாக வந்து போச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல when there was hair loss, people probably heard first of wigs, then it looked awkward, then they heard of patches, then affordability was a question. Now even hair transplant is affordable, but யாருக்கு அது சரியா அந்த செக்மெண்ட், இவர் this patient needs it, அதுல ஏஜ் ஃபேக்டரா இல்ல அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க, what all factors do you actually gauge when you actually have to provide a treatment to someone? ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் உள்ள வரப்போ ஃபர்ஸ்ட் ஏஜ் பார்க்கணும், அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்க்கணும் எப்போ இருக்குன்னு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனட்டிக்லி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இதே மாதிரி ஜெனட்டிக்கலி பால்னஸ் இருக்கா, என்ன கிரேட்ல அவங்க இருக்காங்க, ஏஜ் வந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் ஒரு 21-22 வயசுல வராரு, ஒருத்தர் உள்ளார ஹேர் லாஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எந்த ஹேர் லாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சொன்ன மாதிரி 90% இதுதான் ரீசன், ஹார்மோனால் தான் ஹேர் கொட்டுறது அப்படின்னா ஃபேமிலி ஸ்டெப் இருக்குன்னு பார்க்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் பால்னஸ் வந்து கிரேட் 6 வரைக்கும் போய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவனை ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எவ்வளோ தூரம் போஸ்ட்போன் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் போஸ்ட்போன் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலயமா முடி கொட்டுறதை தவிர்க்க வைக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இன்னும் போயிட்டுருக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கேட்காத பட்சத்தில் இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்குன்னா ஃப்யூச்சரில் வேணால் டிரான்ஸ்பிளான்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நிறைய பேர் வரவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி கொஞ்சம் கிரேட் 2ல் இருக்காங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம் அப்படின்னு, அப்படி பண்ணும்போது அப்போதைக்கு முடி இருக்கும். பட் ஃபியூச்சர் ஒரு 5 years டவுன் லைனில் பார்க்கும்போது பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஸ்ட்ராங் ஜீன்ஸு, ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன இருக்கிற ஹேர் கொட்டும். ஓகே, வெச்ச ஹேர் எப்பயுமே கொட்டாது. ஏன்னா அது எங்கேருந்து எடுக்கிறோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்மோன் இண்டிபெண்ட் ஏரியாவிலேருந்து எடுத்து வைக்கிறதுனால வைக்கிற ஹேர் வந்து லைஃப் லாங்காக இருக்கும், அது கொட்டவே கொட்டாது. பட் ஹேவிங் செட் தட் ரிமைனிங் ஹேர் இருக்குல்ல அது கொட்டும்ல, கொட்டும் போது அந்த இடம் மட்டும் பேட்ச் மாதிரி ஐலாண்ட் மாதிரி தெரியும். ஸோ இது வந்து ஃபியூச்சரில் வந்து என்னன்னா அது பெரிய காம்ப்ளிகேஷனாக மாறணும். எப்படின்னா உங்களை வந்து பேஷண்ட் லைஃப் லாங்காக தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாரு.
ஏன்னா இங்க மட்டும் இருக்கும்ல, புரியுது. ஒரு அசிங்கமா தெரியும். நீங்க இதை சொல்லலையே டாக்டர் அப்படின்னு கூட கேட்பாங்க. நீங்க ஆக்சுவலி இதை சொல்றது இப்ப நல்லது. ஆமா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சம்டைம்ஸ் மறந்துடுவாங்க. நம்ம அதுக்கு போய் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கு நம்ம என்னென்ன சொல்றோம். What I personally like about my interactions with Dr. Karthik Ram is, see, it's generally medicine nale they say we take the Hippocratic oath, which எனக்கு எட்ன அறிவுல when I studied, but he is one gentleman who has always been not wanting to push a particular treatment onto anybody. ஈவன் என்னோட வேர்ஸ் வந்து வாசன். That means அவரோட நல்லவர். Because now when they are actually நீங்க ஜெனரலி சொல்றீங்கல்ல, இப்ப ஒருத்தர் வந்தாரு, சரிங்க பண்ணிக்கலாம், ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இது வந்துரும், ஒரு 3-4 மாசத்துல முடி வளர்ந்துரும். இட்ஸ் வெரி ஈஸி டு கன்வின்ஸ் when you are in that position and people will trust a doctor. பட் நீங்க இப்ப தெளிவா சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி பார்க்கணும். ஒருவேளை அதுல அந்த whatever testosterone அதோட மாத்திரை அதிகமா இருந்ததுன்னா then eventually they might have hair loss. அப்ப நீங்க பண்ண ஏரியாஸ் தாண்டி அங்க நடுவுல வேற பேட்சஸா இருக்கும். ஸோ இட் ஷுட் பி அவாய்டட் ஆர் ஏர்லி ஏஜ்ல அவாய்ட். இந்த விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிறப்ப I think eventually when someone comes to Chennai Plastic Surgery, they know that they are completely in safe hands and can surrender. More than anything, no. See, நீங்க ஒரு பேஷண்ட் கன்வெர்ட் பண்றீங்க, கன்வெர்ட் பண்ணி புஷ் பண்ணி ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு வல்னரபிள் பீரியட்ல நம்ம கிட்ட வராங்க. ஓகே, என்னால எதுவும் முடியல டாக்டர், எனக்கு பொண்ணு கிடைக்கல டாக்டர், எனக்கு எல்லாரும் ஒரு மாதிரி எனக்கு இன்ஃபீரியரா ஃபீல் பண்றேன், இது மாதிரி டைம்ல தான் நம்ம கிட்ட வராங்க. நீ உடனே பண்ணிக்கொண்டா அவங்க உடனே பண்ணிப்பாங்க. பட் ஆனா லாங் ரன்ல அவங்களோட ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம பாட்டுக்கு இப்போ அவசரம் பண்ணிட்டு அந்த ஃபியூச்சர் என் பிரதரா இருந்தா நம்ம பண்ணுவோமா? ஓகே, என்ன அட்வைஸ் பண்ணுவோம்? ஆமா, கரெக்ட். அந்த டைம்க்கு நீங்க வந்து அவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி சர்ஜரி பண்ணலாம். பட் அந்த டைம்க்கு ஓகே. பட் லாங் ரன்ல தட் இஸ் த பேஷண்ட் who is going to trouble you till the end of your life. கொஞ்சம் செல்ஃபிஷா கூட there would have been certain cases இல்ல வாசன் சார், especially as he mentioned, I think marriage or அந்த நம்ம institution it holds a lot of weightage. Someone who is ரொம்ப அழகா well educated, நல்ல ஃபேமிலி, நல்ல earnings எல்லாமே. பட் ஐ திங்க் முடி ஒரு விளையாட்டுக்கு சொல்லலாம், ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா மயிரா போச்சுன்னு. பட் மயிறு போச்சுன்னா இட்ஸ் a big stress today for people. ஸோ அந்த மாதிரி தருணத்துல people have come during sensitive moments to you. And any of your case studies that you would like to share? Yeah, case studies நிறைய இருக்கு. இப்போ பண்றப்போ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40-45% அந்த ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஃபோர் மேரேஜ், சம்வேர் அரௌண்ட் 26-27 இருக்கும். ஸோ தட் வாஸ் ஓகே, தட் இஸ் ஏஜ் யூ கேன் பண்ணலாம். நான் சொல்றது 21-22 வரப்போ தான் ஐ ட்ரை டு புஷ். எவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் புஷ் பண்ணுறது. பட் இஸ் த ரைட் ஏஜ் டு டூ இட். டிரான்ஸ்பிளான்ட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அகைன் சேட் தட் கிரேடிங் பார்க்கணும், என்ன கிரேட்ல இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு ஃபேமிலி ஸ்டெப் இருக்குன்னு பார்த்துட்டு எப்படி பண்ண முடியுமோன்னு டெஸ்ட்லாம் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். உனக்கு மறக்க முடியாத ஒரு பேஷண்ட்னா இதை யாரோ சொல்லுவா வாசன்? உன்னோட நிறைய நீ பண்ணியிருக்க, ஒரு 1500 ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பண்ணியிருப்ப. அந்த 1500ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் இருக்கும். சில பேர் எல்லாரையும் நம்ம ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம், நிறைய பேர் மறந்துடுவோம். உன்னால மறக்கவே முடியாத 2-3 பேஷண்ட்ஸ்னா யாரும் சொல்லுவோம்? நீ டெஃபினட்டா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. மறக்க முடியாதுன்னா ஒரு இன்சிடென்ட்ஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஐ திங்க் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்தார், ஃபாதர் அண்ட் சன் வந்தார். உட்காந்து நான் ஃபுல்லாக ஒரு எக்ஸாமின்லாம் பண்ணி பார்த்துட்டு இந்த ஹார்மோனால் தான் முடி கொட்டுதுன்னு தெரிஞ்ச அப்புறம் தென் என்ன பண்ணலாம். இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 27-28 இயர்ஸ் இருக்கும். இட்ஸ் கிரேட் 3 பால்னஸ் தான். பேரண்ட்ஸும் அப்பா கூட உட்காந்தனால அவரோட இதுவும் பார்க்க முடிஞ்சது. ஸோ யூ வாஸ் டோனர் ஏரியா நல்லா இருந்துச்சு, ஃபிட் கேண்டிடேட் ஃபார் சர்ஜரி. ஸோ வி சஜஸ்டட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணலாம். இல்லை எனக்கு சர்ஜரி தான் வேணும், 2 கம்பைன் பண்ணி பண்ணலாம். அப்புறம் பிஆர்பின்னு கூட ஒன்று இருந்துச்சு ட்ரீட்மெண்ட், எல்லாமே கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இல்லை சார் எனக்கு நாளைக்கே வேணும் சர்ஜரி அப்படின்னாரு. நாளைக்கே வேணும்னா சரி நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் டைம் எடுத்து சொல்லுங்கள். இல்லை சார் நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் ஊர்லேருந்து வந்திருக்கோம், நாளைக்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி டிட் சர்டன் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேனால சர்ஜரியில் பண்ணி முடித்தோம். அது பின்னாடி அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு. அது ரீசன் என்னன்னா நாங்கள் சொன்னது எதுவுமே ஒரு காதில் விழுல. ஏன்னா பிகாஸ் அவங்க திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் வேற பிரச்சனையை பத்தி ஆமா, அது எனக்கு அதுல இருந்து நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன்.
ஸோ ஃபஸ்ட்டு பாடி லாங்குவேஜ்லாம் ஸ்டடி பண்ணணும், பேஷண்ட்டோட சைக்காலஜி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஃபயர் ஆனது மற்ற விஷயனால பேக் ஃபயர் ஆச்சு. ஏன்னா அவங்க என்ன நினச்சுன்னா சர்ஜரி பண்ணி அவங்க என்ன திங்கிங்கோட வந்தாங்கன்னா இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோன்னா மறுநாளே ஃபுல்லாக முடி இருக்கும் அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல வந்திருந்தாங்க. அஸ் லே பர்சன் அப்படிதான் அவங்க திங்க் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து என்ன நடந்துச்சுன்னு வாதம் சொல்லிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க, விக் வச்சுட்டு போட்டோ அனுப்பிச்சாச்சு. அந்த இப்ப பொண்ணு பார்க்க நேரா போகணும், அவங்க கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகுங்கிற ஒரு பயம். சோ அவங்க வந்து கன்சல்டேஷன் உட்கார்ந்து இருக்கிறப்ப அவங்களுக்கு கன்சல்டேஷன் சொன்னது எதுவுமே காதுல வாங்கிக்கல. அவங்க பயம் எல்லாம் பொண்ணு பார்க்க போகணுமேன்ட்டு பாதிதான் உள்ள போச்சு. இந்த டென்ஷன்ல வந்து பாதிதான் உள்ள போற மாதிரி. சோ அதனால அவர் முடிச்ச உடனே வெளில வந்து அவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்களாம். என்ன பேஷன்ஸ் இஸ் தி கீ. நம்ம பேஷண்டா இருக்கிறத தாண்டி பேஷண்டாவும் நம்ம ரொம்ப பேஷண்டா இருக்கணும். டு கிவ் இட் தட் டைம் ஃப்ரேம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4-5 பிகாஸ் இட்ஸ் ஆக்சுவலி மேஜிக்கல் டாக்டர். ஆஸ் அ லேமேன் யோசிக்கும் போது இட்ஸ் கிரியேஷன் இன் அ வே. நீங்க எங்கேருந்து என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அந்த ஃபாலிகல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க புதுசா மலர வைக்கிறீங்க அந்த முடிகளை. யூனோ ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் லிவிங் இட்ஸ் ஓன் லைஃப் நவ். இட் இஸ் நாட் லைக் அ பேட்ச், இட் இஸ் நாட் லைக் அ விக். இட் இஸ் ஸ்டார்டிங் இட்ஸ் ஓன் லைஃப். இட் இஸ் கோயிங் டு க்ரோ, இட் இஸ் கோயிங் டு பிளாசம். So ஒரு nature ஒரு creation definitely takes time. So I think so even to the audiences who are watching அதுக்கு ஒரு 3 to 4 or 5 months கொடுத்தாகணும். நீங்க சொன்னது 100% 100% கரெக்ட். நான் ஒவ்வொரு ஹேர் பின்னாடி இருந்து எடுக்கிறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபீல்ட்ல இருக்கனால அந்த ஒவ்வொரு முடி எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்போ ஐ ஃபீல் தட் இஸ் a நியூ பார்ன் பேபி. சரிங்களா, அது அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும் திருப்பி வைக்கிற வரைக்கும். ஏன்னா இட் ஹாஸ் டு சர்வைவ் அவுட் சைட். ஏன்னா இங்கே ஹேர் இருக்கிற வரைக்கும் அது பிளட் சப்ளை இருக்கு, அது சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. அது வெளியே எடுத்த அப்புறம் அதுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு தேர்ஸ் நோ பிளட் சப்ளை இல்லை, நியூட்ரிஷன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அது திருப்பி வைக்கிறதுக்கு எப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஆகிடும் உள்ளே போகிறதுக்கு. அந்த 2 மணி நேரம் அது எப்படி வெளியே சர்வைவ் பண்ணி வைக்கிறது, என்ன மாதிரி ஸ்டோரேஜ் மீடியாவுக்கு அது கொடுக்கணும், ஸோ மெனி திங்ஸ் ஆர் இன்வால்வ். இட்ஸ் அ நியூ பார்ன் பேபி. அது வெளியே வரப்போ பார்க்குறது என்ன பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது ஃபுல் ஸ்ட்ரக்சரோட கட்டாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் வரும், கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஐயோ அந்த ஒரு ரூட் டிரான்சாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபுல் ஹேரோட சரௌண்டிங் டிஷ்யூஸோட வரும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அப்போ நல்லா வந்திருக்கு அப்படி. இந்த ஹேர் வந்து கண்டிப்பாக சர்வை ஆகும். அதே மாதிரி வைக்கும்போது வித்தவுட் எனி டேமேஜ் இல்லாமல் ட்ராமா இல்லாமல் அது வைக்கும்போது கரெக்டாக அது உள்ளே போச்சுன்னா ஐ ஃபீல் தட் இது வந்து 5-6 மாசத்துல வந்து இந்த ஹேர் தான் வந்து ஸ்ட்ராங்காக வரப்போகுது. ஒவ்வொரு ஹேர் ஐ திங்க் லைக் தட். சில ஹேர்ல வந்து வைக்கிற போது சில ஹேர்ல கொஞ்சம் இது பண்ணி டிரான்சாக்ஷன் ஹேர்ல வைக்கும் போது ஃபியூச்சர்ல இது சரி வராதுன்னு அந்த இடம் எனக்கு தோணுச்சுன்னா ஐ வில் கீப் 1 more extra hair there. So that அந்த பேட்ச் தெரியக்கூடாது நாளைக்கு. அந்த ஒரு அரசா அது 1 millimeter பேட்ச் அந்த இடத்துல தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ வில் கீப் 1 more hair extra there. ஸோ இந்த அளவுக்கு இதுக்குதான் பேஷனேட்டா பண்ணணும். இப்ப எனக்கு இந்த அளவுக்கு பேஷன் கிடையாது கண்டிப்பா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல. அதனால நான் வெளில வந்தது மெயின் ரீசன் எனக்கே ஃபார்மிங் மாதிரி தோணுச்சு. நம்ம எப்படி இது வந்து வயல்ல நாத்துனது அதுதான் ரியல் சர்ஜனுக்கு. இது ஒவ்வொரு இது பண்றப்பையும் ஹோல்ட் பண்றதுல இருந்து அது ஒரு பேபி மாதிரி ஹோல்ட் பண்ணாதான் கிரஷ் ஆகாம அது நல்ல ஹேர் ஃபாலிக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேஷனேட்டா ஒரு சர்ஜரி பண்றப்பதான் அதோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். அது மாதிரி அவங்க ஒவ்வொரு ரிசல்ட்ஸையும் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோங்கிறது அவங்கள விட நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த கேஸ் இவ்வளவு நல்லா பண்ணிருக்கிறோம், எப்படி இது வந்து வரும் அப்படிங்கறத வந்து நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். அது வாசன் சொல்றப்பே தெரிஞ்சுக்கலாம் அவன் எவ்வளவு பேஷனேட்டா அது பண்ணிட்டு இருக்காரு டாக்டர் வாசன் அப்படிங்கறது. So இப்போ currently in terms of the advancement in technologies, we started with FUT, now it's FUE and possibly a combination based on the patient க்கு எப்படி என்ன தேவையோ. And now the pain has actually reduced. ஏன்னா PRPங்கிற விஷயம் நம்ம சாதாரண as a layman when I have heard நிறைய புள்ளியா டாட் தலையில சில பேர் இந்த ரெட் ஹெட்டா அப்படின்னு நிற்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சில பேர் பண்ணிட்டு and they said it's been painful but I'm happy now. It's been so no pain no gainங்கிற விஷயம் தான். And then eventually with growing technology when you say that the pain is also subsiding, is reducing eventually, I think that's a good sign. Pain வந்து in fact ஒன்று பெருசா ஒன்றும் இல்லை. see some people having pain என்ன ரீசன் என்ன நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிஆர்பி ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் மாதிரி தானே, அதுக்கு எதுக்கு நம்ம லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கணும், அப்படியே டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி இடத்துல தான் யூ ஃபேஸ் திஸ் ப்ராப்ளம். when you have a proper center proper setup இருக்கும்போது எமர்ஜென்சி மெடிசன்ஸ்ல எல்லாம் இருக்கும்போது லோக்கல் அனஸ்தீசியா you have to give it to reduce the pain there. ஆக்சுவலா எங்க கிட்ட நிறைய பேர் ஃபெலோஷிப் வருவாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி முடிச்சிட்டு. யங் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் கம் ஃபார் ஃபெலோஷிப் டு அஸ். அவங்கலாம் ட்ரைனிங் வரப்ப அவங்க ட்ரைனிங் பண்றாங்களோ இல்லையோ கொஞ்சம் முடி கம்மியா இருந்தா போய் வாசன்கிட்ட போய் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிப்பாங்க.
அவங்க இதோட ரெண்டு பேர் இப்ப வந்து பக்கமா லாஸ்ட் 1 இயர்ல 2-3 பேர் வந்து ஃபெலோஷிப், அதாவது பிளாஸ்டிக் சர்ஜன் வென்ட் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அவங்க அப்படி பிரைஸ் பண்ணுவாங்க வாஷனோட ஒர்க்கை. அப்ப வந்து கேட்கற ஒரே கொஸ்டின், எப்படி பெயினே ஒண்ணுமே இல்லையே சார் அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜன், அவங்களாம் பெயின் இன்சென்சிட்டிவா தான் இருப்பாங்க. டாக்டர்ஸ் ஆர் ஒஸ்ட் பேஷன்ஸ் ஆக்சுவலா. ஸோ ஆனா வந்து யாருமே பெயின் சொல்லவே இல்லை. அதான் நாங்க பண்ற எஃப்யூடில டைட்னஸ் சொல்லுவாங்க, பெயின் சொல்லுவாங்க. ஆனா இப்ப இழுத்து வச்சு தைக்கிறோம். நம்ம அந்த எடுத்த செக்மெண்ட் இழுத்து வச்சு தைக்கிறதுனால கொஞ்சம் டைட்னஸ், நல்ல பெயின்லாம் சொல்லுவாங்க. இப்ப நான் பக்கமா பார்த்த எஃப்யூ பண்ண எனக்கு நேரம் டெய்லி தேட்டருக்கு கூட நான் வருவாங்க பசங்க, யாருமே பெயின் சொன்னதே இல்லை. ரொம்ப வந்து எனி கிளைண்ட் சர்ஜரின்னு போஸ்ட் ஆகும்போது பெயின் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முக்கால்வாசி சர்ஜரி பிடிக்காது. அது கூட ட்ரை டு மினிமைஸ், எவ்வளவு தூரம் கம்மி பண்ண முடியுமோ. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா we give sedation before the பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே we give little bit of sedation. அந்த செடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இஸ் இந்த ட்ரௌசி ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீங்க பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது ஒரு 50 to 60% அந்த பெயின் கொடுக்குற இன்ஜெக்ஷன் அந்த பெயினே எடுத்துரும் வெளியில. நெக்ஸ்ட் யூஸ் அ வைப்ரேஷன். வைப்ரேட்டர் கொடுக்கும்போது இன்னும் ஒரு 10-15% பெயின் எடுத்துரும். ஸோ அந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது தே வில் பி ஹேவிங் ஒரு 25 to 30% பெயின் தான் இருக்கும். ஸோ அது கூட ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes தான். அதுக்கப்புறம் ஹோல் ஏரியா வந்து நம்ம ஆயிடும். லோக்கல் அனஸ்தீசியா வில் டேக் ஓவர். ஐ திங்க் as a patient we should remember or we should think ஜென்ரலாகவே எனக்கு ஒரு வலி இருக்கும்போது ஐ வில் திங்க் அச்சா இது ஒரு பாசிங் ஃபேஸ் தான், இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கு, ஒரு நன்மைகள் இருக்கு. ஸோ திங்க் ஆஃப் த பெயின் தட் த baldness or the hair loss or the insult or the embarrassment that it has caused, and the results are going to be wonderful eventually. So I think thanks for this lovely time, Dr. Zina. I would like to tell the audience here that there's one thing that he mentioned. Inge, when you come for any of your hair issues, hair loss or thinning of hair or volume or whatever, I think you'll be in the safest of hands here. They are medically qualified doctors doing it. There are many cosmetology centers which are popping even up. Saloons are doing nowadays because it's very one of my dermatology friend, he went and suddenly they one of my friend pulled him in and அவங்கள படுக்க வச்சு அங்க கேட்ட நிறைய கேர்ள்ஸ் நிறைய சுத்தி நின்றுட்டு பண்ணாங்க டாக்டர்ங்கிறாங்க. nobody is doctors, they just அவங்க ட்ரெயின் பண்ணி பண்ண வைக்கிறாங்க. எல்லாரும் என்னன்னா பண்றது சிம்பிளா கூட இருக்கலாம், பட் ஆனா காம்ப்ளிகேஷன் வராம பண்ணணும்னா வாட் இஸ் ஸ்டெரிலிட்டி. நான் இப்ப இங்க ஒரு கிளவ் போட்டுட்டு அவங்க வந்து இங்க தலையை தொடுவாங்க, மூக்க தொடுவாங்க, அப்படியே இது பண்ணுவாங்க. அப்பதான் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா இருந்து காம்ப்ளிகேஷன் வருது. அதனாலதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜருக்கே ஒரு தப்பான நியமம் போயிருது சில டைம், ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகி. அதனால எங்க பண்றீங்க, ஒரு டாக்டர்கிட்ட போய் பண்ணுங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போய் பண்றப்ப குவாலிஃபைடாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த குவாலிஃபைட் டாக்டர்ஸோட ரிசல்ட்ஸை காமிக்க சொல்லணும். அவங்க டீம் வந்து ரொம்ப சேஃப் டீமா, அவங்க ஏதாவது எமர்ஜென்சினா ஹேண்டில் பண்ண தெரியுமா, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கணும். பழைய பேஷண்ட்ஸோட டெஸ்ட் மாடல்ஸ் பார்த்துருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு போறப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு சேஃபா பண்ணணும். இது எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர்லயே சேஃபஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா அது வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லெவல்ல பண்றது. பட் அதுலயுமே காம்ப்ளிகேஷன் கிரியேட் பண்றாங்கன்னா எவ்வளவு மோசமா எவ்வளவு ஸ்டெரிலிட்டி எல்லாம் பார்க்காம பண்ணிருக்கணுங்கிறது தெரியணும். ஆஸ் அ டாக்டர்ஸ் ஒரு சர்ஜிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறோம்னாவே எங்களுக்கு அந்த ஸ்டெரிலிட்டி பற்றி ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி தான் எங்களுக்கு சர்ஜன் ஆக்குறாங்க. அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஒரு ட்ரெயின்ட் டாக்டர்ஸ், சர்ஜிக்கலி ட்ரெயின்ட் டாக்டர்ஸ்ட்ட போறது நல்லது. Absolutely. I mean, he worded it better. And I felt in தேதியில generally a saloon or a spa has so many ஒரு plethora of நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கு under our hat னு சொல்ற மாதிரி, apart from facials or hydra facials பண்ணுவாங்க, external விஷயங்கள் பண்ணுறது வேற விஷயம் for beautification. But cosmetic treatments needs professionals, needs proper qualified doctors. Not only that, first last at the end what I என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, எனி கிளைண்ட் வாக்கிங் இன் டு த ஆஃபீஸ் ஃபார் கன்சல்டேஷன் ஃபார் ஹேர் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி எடுக்கணும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி தான் மெயின் திங் விச் வில் ஹெல்ப் யூ. லைக் எல்கேஜி நீ போன ஏபிசிடி சொல்லி தராங்கல்ல, அது தெரியாமல் யூ கேனாட் கோ டு நெக்ஸ்ட். ஸோ ப்ராப்பர் ஹிஸ்ட்ரியிலே வந்து வில் கம் டு அ ஜட்ஜ்மெண்ட் ஆர் டயக்னோசிஸ், நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே போதுமா, இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது பிஆர்பி இல்லை ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் லைக் க்ரோத் ஃபேக்டர்லாம் கான்சன்ட்ரேட்டில் வந்திருக்கு இப்போது, அதுக்கு போகலாமா, இல்லை காம்பினேஷன் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வித் பிஆர்பி ஆர் ஜிஎஃப்சி க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் பண்ணலாமா, இல்லை நியூட்ரிஷனல் தெரப்பி கொடுக்கலாமா, ஓகே இவ்வளோ இருக்குது. இல்லை டைரெக்டாக சர்ஜரி போகலாமா, இல்லை போஸ்ட்போன் பண்ணலாமா.
ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு ½ hour to 45 minutes ஃபார் ஈச் பேஷண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் டிசைட் கடைசி ஸ்டேஜ் தான் அது ஆகும்போது தென் அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் இருக்குது. ஸ்கேல்போட டோனர் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இந்த ரெசிபியன்ட் ஏரியா வலிக்கையானது எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எவ்வளோ ஹேர் இருக்குன்னு பார்க்கணும், அந்த ஹேரோட கேலிபர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பீங் அன் ஆக்டர் எனக்கு சினிமா மாதிரி தோணுது. இன்னும் ஜெனரலி ப்ரீ ப்ரொடக்ஷன்ல நம்ம மேக்ஸிமம் டைம் ஒதுக்கிட்டோம்னா ஷூட்டிங் the fastest process. நீங்க சொல்ற மாதிரி the treatment is going to be the fastest process, but the more time that you spend time in the pre-planning, knowing the history, இது தேவையா, at what stage it is, and fantabulous. இது வந்து படம் எவ்வளவு நாள் ஒழுங்குற மாதிரி தான். ரொம்ப நாள் இருக்கணும்னா படம்னு பாத்தீங்கன்னா 100 நாள்னா அதுக்கு ட்ரீட் வச்சு இது பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் திஸ் இஸ் கோயிங் டு ஸ்டே தேர் ஃபார் லைஃப் லாங். இது பார்ட் 2 வந்துருமே. But lovely talking to you, doctor. Thank you for your time. Thank you.